கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்களில் கண்மணியைப் போல காத்தீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும். இந்த 2026 ஆண்டின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வாரமும், மாதங்களும், இந்த வருடங்களும் மட்டுமல்ல, எங்கள் ஆயுசு வரைக்கும் தம்முடைய கிருபை எங்கள் குடும்பங்களை தாங்க வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, தலைப்பு அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 121வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அருமையான இந்த வார்த்தை. நான் இந்த செய்திக்காக நான் எடுத்து பரப்பிட்டு கொண்டிருந்தேன். எல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்தார். 2026 ஆண்டின் இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் இது உங்களை பாதுகாக்கும். 121வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீங்குக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நான் செய்திக்கு ஆதாரமாக 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அவர் நடந்தபடியே, இயேசு நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தார் அப்படின்னா, ஒரு ஜெப அறையிலே நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். இது பல ஆண்டுகள் இருக்கும். இது இந்த கிராஸ் டிவியில் இருக்கிற இந்த ஓனர் கூட அப்பொழுது வாலிபனாக தான் இருந்தான். அங்கே நிறையா பேர் கூடியிருப்பாங்க. காலையில் 6 to 7, 7 மணி, 7 to 8. அதுக்கு பிறகு எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகிறவங்க எல்லாம் போவாங்க. ஒன்லி யூத் ஆர்மி பிரேயர் பேண்ட், OABB அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தலைப்பில் வாலிபர்களாக ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கூடி ஜெபம் பண்ணுவார்கள் 1 மணி நேரம். என்ன ஒரு நாள் அங்கே செய்தி கொடுக்க அழைத்திருந்தார்கள். அன்றைக்கி நான் அந்த ரூமில் நான் போய் உட்கார்ந்துருந்தேன். பாடல் நடந்து கொண்டு இருந்தது, ஒர்ஷிப் நடந்து கொண்டு இருந்தது. அப்படியே அந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன சுவர் தான், ஒரு 40 பேர் தான் அந்த அறையில் இருக்கலாம். அது ஒரு பெரிய கேம்பஸில் உள்ள வீடு. வெளியே முத்தம் இருக்குது, வெளியே உட்கார்ந்துருக்கிறவங்களும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அதில் ஒரு ஒயிட் கலர் சுவர் தான் சுற்றி வெள்ளை அடிச்சிருந்தாங்க. அந்த வெள்ளை அடித்த சுவரில் ஆண்டவருடைய கால் தடம் எப்படி இருந்துச்சுன்னா, சிவப்பு நிறமான பாதம் போல அவர்கள் அதை வரைந்திருந்தார்கள்.
அப்படி நடந்து மேலே போவது போல சிலுவை சுமந்தவராய் இயேசு இரத்தமான ஒரு பாதங்களோடு மேல் நோக்கி போகிற ஒரு காட்சியை அந்த சுவரிலே வரைந்திருந்தார்கள். அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். என்னை அதிகமாக அது தொட்டது. நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பாதம் மட்டும் அதிலே போய் கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார் என்னோடு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இயேசுவோடு கூட, அந்த பாதங்களோடு கூட, அந்த கால்களோடு கூட உன்னுடைய காலும் சேர்ந்து நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பரிசுத்தமாக இருந்தார், எப்படி எல்லாருக்கும் நன்மை செய்தார். என்னிடத்தில் ஏதாவது பாவம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் நான் சொல்ல முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா? என்னில் ஏதாவது குற்றம் உண்டா என்று நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே இந்த உலகத்தில் கேட்க முடியாது. நல்லவர் ஒருவர், தேவன் ஒருவர் தான். ஆனால் அவர் கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா என்று சவால் விட்டார். நான் யாருமே சொல்லவும் முடியாது. ஏனென்றால் தேவன் ஒருவரே நல்லவர். அந்த சுவரிலே அந்த காட்சியை நான் பார்த்தேன். அழகாக ஒரு 4:8 தான் இருக்கும், வரைஞ்சிருந்து சிலுவை சுமந்த காட்சியோடு அந்த படத்திலே வரைந்திருந்தார். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னோடு கூட நீ நடக்கணும், நடக்க முடியும் என்றால் வேதம் அதான் சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நீ கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னால் நீ அப்படியே நடக்க வேண்டும் என்று அதில் எழுதியிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் பாவம் செய்யாதபடிக்கு இயேசுவோடு கூட நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினால நான் பைபிள் வாசிக்கும் போது குடும்பத்திலே அநேக கண்ணீரின் பாதையிலே நான் இருந்தேன். ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பாதை. வாலிப பிள்ளைகள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நிறைய நாவல் படிப்பேன். நான் நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்து 2 வீடு தாண்டின உடனே எங்கள் ஊரில் ஒரு பெரிய லைப்ரரி, அப்படி புத்தகம் எங்கு தான் இருந்ததோ தெரியாது. அந்த சின்ன கிராமத்தில், அந்த தரவைக்குளம் என்ற அந்த ஊரில் ஏராளமே பேர் அந்த புத்தகங்களை படிப்பார்கள். எங்கள் ஊரில் ரொம்ப படிக்க தெரியாதவங்க யாராவது இருந்தால் தான் புத்தகம் படிக்க மாட்டார்கள். மற்ற அனைவரும் நாவல் படிப்பார்கள், புத்தகங்கள் படிப்பார்கள், தினசரி பத்திரிகைகள் படிப்பார்கள். குமுதம் என்ற பத்திரிகை வரும் மாதம் மாதம், கல்கண்டு என்ற வாரம் வாரம் ஒரு பத்திரிகை வரும். எல்லாமே எல்லாரும் படிப்பார்கள், புத்தகம் படிப்பார்கள். நானும் அதே மாதிரி அங்கே நான் புத்தகம் படித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கும் என்று நினைத்திருந்தேன். நாவல்களிலே நம்ம பார்க்கின்றோம், ராஜாக்கள் கதையை பார்த்தோம், இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னு நினச்சேன். 20 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் நான் வந்த சூழ்நிலை எங்கள் அம்மா வீட்டு சூழ்நிலையில் விட இது டோட்டலாக வித்தியாசமாக இருந்தது. அங்கே நான் அன்பை தவிர எதையுமே பார்த்ததில்லை. ஆனால் இங்கே அன்பை தேட வேண்டிய சூழ்நிலையில் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி நேரத்தில் எனக்கு உபாகமம் 8வது அதிகாரம் 2 அந்த 3 வசனங்கள் என்னுடைய கண்ணில் பட்டது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 3வது வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த வசனம் என்னுடைய கண்ணிலே பட்டது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வியா கை கொள்ள மாட்டியா, நீ இந்த தேவனாகிய கர்த்தரிலே நிலைத்திருப்பாயா நிலைத்திருக்க மாட்டியா என்பதை நீ உன் இருதயத்தில் இருந்து நீ அறிய வேண்டும். நீ ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், அவருடைய பிள்ளைதான் என்று சொல்லுகிறாய். ஆனால் நெருக்கம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது நீ ஆண்டவரை நேசிக்கின்றாயா, அதை அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறாயா என்று என்னுடைய இருதயத்திலே இருக்கிறதை நான் அறியும்படிக்கு நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். 3வது வசனத்திலையும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை அப்பத்தினால் பசியினால் வருத்தி, அப்பத்தினால் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள உணவினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய் என்பதை நீ அறிய வேண்டும். 2020வது ஆண்டு நான் சுகவீனமாக இருந்தேன். எனக்கு பயாப்சி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க.
அந்த பயிற்சி எடுக்க முன்னால் ஒரு 3 மாதங்கள், அதில் விசேஷமாக ஒரு 20 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரீர அளவிலையுமே மனதளவிலையுமே. மனதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டேன். மனதளவில் இந்த உலகத்திலே நான் இல்லை, அப்படியான ஒரு நெருக்கத்தில் இருந்தேன். அதுக்கு பிறகும் 3 மாதங்கள் கடுமையாக மனதிலே பாதிக்கப்பட்டேன், சரீரமும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரே ஒரு கிருபை எனக்கு தேவன் செய்திருந்தார். பைபிள் படித்து கொண்டே இருப்பேன். எனக்கு எப்பவும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். நான் கஷ்டம் இருக்கும், மனதிலே பயம் இருக்கும், பாரம் இருக்கும். ஆனால் என்ற கையிலே வேத புத்தகம் இரவும் பகலும் இருக்கும். என் மகன் சொன்னான், ஏம்மா எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கிய, பயப்படவும் செய்கிறீங்க, சரீரமும் பாதிப்பாக இருக்குது, நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான் ஒரு நாள். சொன்னேன், ஏதாவது எனக்கு வார்த்தை சொல்லிட மாட்டாரா? ஏதாவது நீ நல்லா இருப்ப, நீ சாக மாட்ட, இது உனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு இது எனக்கு சொல்லணும். நீ சொல்லி ஒன்றுமே செய்யாதம்மா, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நீ எல்லாரும் பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தேவன் பேச வேண்டும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த அந்த நாட்களிலேயே எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, தெய்வம்னா பேசணும், கடவுள்னா பேசணும், பேசும் தெய்வம் தான் தெய்வம், பேசாதது தெய்வமே கிடையாது. எங்கள் அம்மாட்ட கூட நான் அப்படியே வழக்காடி இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்வேன், ஏம்மா இவங்க பேச மாட்டேங்காங்க, இந்த அந்தோனியார் பேச மாட்டேங்காங்க, இவங்க பேச மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்வேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பேசும் தெய்வம் தான் தெய்வமா அப்படின்னு அம்மாட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அதுபடி என்ன சொல்லுன்னு தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப போராடி பேசுவேன். பேசும் தெய்வம் தான் தெய்வம், பேசாதது தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு என்ன தெரியும்? அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் நான் ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது அவர் என்னோடு பேசினார். அவருடைய வார்த்தை, நான் உன்னை தாயின் கருவிலே உன்னை உண்டாக்கினேன் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார், தெளிவாக என்னோடு சொன்னார். அப்போ எங்கள் அத்தைட்ட, எங்கள் மாமியார் உள்ள படுத்திருந்தாங்க. அத்தைட்ட போய் சொன்னேன், இயேசு வந்து பேசுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அத்தை சொன்னாங்க, அம்மா இயேசு பேசுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை 10 வயசுலேயே என்னமோ 8 வயசுலேயே ரசிக்கப்பட்டாங்களாம். அப்போ எங்கள் அத்தை, ஆமாம் இயேசு பேசுவாங்க. அப்போ என்ன பேசுனார் ஆண்டவர் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. என்ன பேசுனார் தெரியுமா? உன் தாயின் கருவிலே, ஏசாயா 44வது அதிகாரம் 1, 2 அப்படி 3 இருக்குது. உன் தாயின் கருவிலே உன்னை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு தான் என்னை எங்கள் அம்மா வயிற்றில் உருவாக்கினேன்னு சொன்னாங்க அத்தை. இயேசு என்னோடு பேசினார், பேசும் தெய்வம் தான் தெய்வம் அப்படி நான் சொன்னேன். அதனால் இப்போ இந்த சிச்சுவேஷன்லையுமே எனக்கு இயேசு பேச வேண்டும் என்று இருந்தது. இந்த நோய் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ மனதளவில் சரியாவா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. என்ன வார்த்தை அப்படின்னா பாருங்கள், சங்கீதம் 118வது சங்கீதத்தில் அவர் என்னோடு பேசினார். அந்த வார்த்தையினால தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் இருக்கேன். சங்கீதம் 118, 16, 17, 18. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இப்படி என்கிட்ட சொன்னார் ஆண்டவர். நீ சாவாமல் பிழைத்திருந்து என்னுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய செய்கைகளை நீ விவரிக்க வேண்டும், நீ விரிவாக எடுத்து பேச வேண்டும். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, எனக்கு படிப்பு பணமே எதுவுமே கிடையாது. நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபீஸ் தெரியுமா? இது ஒரு பெரிய ஒரு ரூமில் நான் இருக்கேன், பலவிதமான லைட்டுகளோடு. எனக்கு ஷூட்டிங் எடுக்க ஒரு தம்பி இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல நான் வர்றதுக்கு எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையவே கிடையாது. சிறு பிள்ளையிலேயே நான் விக்கிரகத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசுவை அப்பான்னு கூப்பிட தெரியாது, கடவுளை என்று சொல்லத்தான் தெரியும். அப்படி இருந்த நான் இன்றைக்கு இந்த இடத்துல என்னை கொண்டு வச்சிருக்காங்கன்னா ஆண்டவர் என்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்னார், நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இப்படி சொன்னதுனால கொஞ்ச நாளிலே நான் சுகமடைந்து விட்டேன். கர்த்தர் என்னை குணமாக்கினார். நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். சொல்லி சில நாட்களுக்குள்ளே கிராஸ் டிவியில் அந்த ஓனர் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அக்கா, நீங்கள் நம்ம கிராஸ் டிவியில் நீங்கள் வந்து மெசேஜ் கொடுக்க வரணும் அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் எப்படிடா பேசுவேன், எனக்கு
அப்படிலாம் எப்படி பேச தெரியும், தனியாக உட்காந்து எப்படி ஒரு கேமரா முன்னால் பேச முடியும்டா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லைக்கா, நீங்கள் கண்டிப்பாக வாரீங்க, நீங்கள் வந்து நம்ம கிராஸ் டிவியில் நீங்கள் மெசேஜ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தம்பி சொல்லிட்டு போயிட்டான். குறிப்பிட்ட நாள் எனக்கு கொடுத்தாங்க, இப்படி அரை மணி நேரம் சொன்னாங்க. நான் ஆண்டவருடைய கிருபினால ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணி இயேசுவா எனக்கு சொன்ன வார்த்தை இந்த இடத்துல வந்து சொன்னேன். இது 4-5 வருடங்களாக கர்த்தருடைய இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அருமையானவர்களே, அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த அவருடைய பாதங்களோடு கூட நம்முடைய பாதங்கள் செல்ல வேண்டும். அவர் எதுக்காக நமக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோமா? நம்ம 10 கட்டளையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பாருங்க. பொறாமை இருக்கிறதா? இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க சிகரெட்டு ஊதுறாங்க, தண்ணி அடிக்காங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஒரு அக்கா என்கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் பைபிள் படிச்சுட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் காமெண்டுக்குள்ளே வரும்போது ஒரு அக்காட்ட பேசுகிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கேன், அப்படி ஒரு தூஷண வார்த்தை. இவங்க பைபிள் படித்து என்ன செய்ய? என்ன? அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். நம்ம நடக்கமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் சில பிரச்சனைகள், சில ப்ராப்ளங்கள். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இந்த மாதிரி காரியம்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க, நீங்கள் நடந்தபடியே நான் நடக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது டென்ஷன் ஆகாதீங்க, கோபப்படாதீங்க, வித்தியாசமான வார்த்தைகளை பேசிடாதீங்க. ஏசப்பா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்ல வேண்டும். நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்து விட்டது, உங்கள் வாழ்க்கையிலே நடந்து விட்டது. அது நோயாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அது தொழிலில் ஒரு நஷ்டமாக இருக்கலாம். நூதனமான ஒன்றை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நேரம் உடனே நீங்கள் தேவனிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் வேதாகமத்திலும் சரி, இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, இப்பொழுது மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய தவறுகள் தான் அதிகமாக பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக இருக்கும். ஒன்று பெருமை, மற்றவர்களை அற்பமாக எண்ணுவது, மாம்ச இச்சையில் விழுந்த தன்மைகள், காரியம் எப்பொழுதுமே மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடிய காரியங்கள், உண்மையாய் தேவனை தேடாத காரியங்கள், இவைகளை நாம் தேவனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். உடனே மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த நூதனமான பிரச்சனை உங்களுக்கு வந்திருந்தாலும், நீங்கள் நினைச்சே பார்க்காத கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும், அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க தேவனால கூடும். உங்களுக்கு நான் ஒரு அரசனை பற்றி சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 33வது அதிகாரத்தில் ஒரு மன்னனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு அரசனுக்கு. அந்த அரசன் அதை எப்படி அவர் டீல் பண்ணார், எப்படி அதிலிருந்து அவர் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்கிறார். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 10, 11, 12. கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது அறிந்தான். மனாசே என்று ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாட்ட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். நீ தேவனை விட்டு விட்டாய், நீ பாகாலை வணங்கி கொண்டு இருக்கின்றாய், நீ மேடைகளை கட்டி பலியிட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் இந்த மனாசே என்ற மன்னன் அதை கேட்கவே இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த ராஜாவுக்கு எதிரியோடு ஒப்பு கொடுத்து விட்டார். அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அசிரியா ராஜா, அந்த அசிரியா ராஜா இந்த மன்னனை, இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டு இந்த மன்னனுக்கு என்ன செய்தாங்க, 2 வெண்கலத்தில் சங்கிலி போட்டாங்க. நீங்கள் சங்கிலியை பார்த்துருப்பீங்க, கைதிகளை கட்டுற சங்கிலியை பார்த்துருப்பீங்க. முன்னாலெல்லாம் இரும்பு, இப்போ என்னது நமக்கு தெரியல. ஆனால் இந்த ராஜாவுக்கு அப்பமே வெண்கலத்தில் தான் 2 சங்கிலிகள் போட்டாங்க. 2 கையில் இருக்குமா, கை 2 சேர்த்து ஒரு சங்கிலியா, காலை 2 சேர்த்து ஒரு சங்கிலியா, எப்படி நம்ம தெரியல. ஆனால் 2 வெண்கல சங்கிலியை போட்டு
அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். சிறையிருப்பின் தேசத்துக்கு அவனை கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகிறான். ஒரு மன்னன், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து சிங்காசனத்தில் பலரசத்தை குடித்து வாழ்ந்து கொண்டிருந்த மன்னன் இன்றைக்கு வெண்கல சங்கிலினாலே கட்டி ஏதோ ஒரு வண்டியில் போட்டு அவனை கொண்டு போய் கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படி அவனுடைய இதயம் நொறுங்கி அவன் கேவலப்படுகின்றான். அந்த மன்னன் வெட்கப்படுகின்றான். நம்ம எதிரி முன்னால, நம்ம எதிரியை நம்ம கையை கட்டி கொண்டு போறான், எதிரியே நம்மளை அக்யூஸ் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த நெருக்கப்படும் பொழுது ஒன்று நினைத்தான், என் தகப்பனாக, என் தாயாக யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, நான் இறைவனை கூப்பிடுவேன், என் தேவனை கூப்பிடுவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? நெருக்கப்படுகள் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவன் தன்னை மிகவும் தாழ்த்தினான். எப்படி தாழ்த்தினான்னு யோசித்து பார்த்தேன். நான் இந்த காலையில் மெசேஜ் எடுக்கும்போது எப்படி தாழ்த்திருப்பான்? அப்படியே வந்து உருண்டிருப்பானோ. இதயமானது எப்படி இருக்குன்னா நொறுங்கி இருந்திருக்கும். கடவுளை என்னை காப்பாற்று, கடவுளை என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று, எப்படியாவது என்னுடைய சிங்காசனத்துக்கு என்னை கொண்டு போங்க, நான் இந்த எதிரிகளின் மத்தியிலே நான் வாழ முடியாது, ஒரு அக்யூஸ்டாக என்னால் வாழ முடியாது என்று இந்த மனாசே என்ற மன்னன், இந்த அரசன் எவ்வளவு கதறி இருப்பான் நீங்கள் யோசித்து பாருங்க. ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி அவன் இருதயத்திலே தன்னை தாழ்த்தினான். நான் மன்னனாக இருந்தேன்ப்பா, நான் அரசனாக தான் இருந்தேன், என் நாட்டுக்கு நான் அரசனாக இருந்தேன், அநேக கிரீடங்களை நான் வைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்போ நான் ஒரு குற்றவாளியாக நான் இருக்கின்றேன். என்னுடைய மகிமை எங்கே? என்னுடைய ராஜாங்கம் எங்கே? என்னுடைய சிங்காசனம் எங்கே? எல்லாம் போய்விட்டது. இப்போ நான் இப்படி கிடைக்கின்றேன்னு எப்படி தாழ்த்திருப்பானோ எனக்கே தெரியல. கையங்காலை கட்டி போட்டவன் எப்படி உருண்டிருப்பானோ, இருதயம் கண்ணாடி போல நொறுங்கி இருந்து கர்த்தரை நோக்கி கதறி இருப்பாரோ அந்த மன்னன். அப்படிலாம் பண்ணிருந்ததுனால, மிகவும் தாழ்த்தினதுனால தேவன் அந்த இருதயத்தை பார்த்து அவனை மீண்டும் இந்த ராஜ்ய பாரத்துக்கு கொண்டு போய் விட்டார். எப்படி இருக்கும் தெரியல. எத்தனை பேர் மந்திரிமார்கள், மன்னன் வந்து அவரை கைது கொண்டு போனார். தேவனால கூடும், தேவனால முடியும், அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகும், கூடாதது எதுவும் இல்லை. அந்த சிச்சுவேஷனில் அந்த தாழ்மையின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இரக்கத்தோடு அவனுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் ராஜாவாக்கினார். ஏன் நமக்கு நடக்காது? ஏன் உங்களுக்கு நடக்காது? இங்கே தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரிடத்திலே படைப்பின் இறைவன், அவரால் எல்லாம் முடியும். உங்களால் என்னாலும் எதுவுமே முடியாதுங்க, எதுவுமே முடியாது. நம்ம படிப்போ, நம்ம அறிவோ, நம்ம டேலண்டோ, நெருக்கமும் சிச்சுவேஷனில் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் தான் இறங்கணும். அதுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே தேவனோடைய உறவு வைத்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். யாரோ வந்து ஏபிசிடின்னு சொன்னாங்க நமக்கு, அதை வைத்து இன்றைக்கு நம்ம அந்த 26 இங்கிலீஷ் எழுத்துக்களை வைத்து எவ்வளவோ படிக்கின்றோம், பேசுகின்றோம், பெரிய பெரிய வேலையில் இருக்கின்றோம். 5 + 5 10ன்னு யாரோ சொல்லிட்டு போனாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். 5 × 5 சொன்னால் 25, 5 25 சொன்னதை ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க கேட்டுன்னு சொல்லிட்டு போனாங்க, நம்ம வாசல்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். வெளிநாட்டுக்காரங்க வந்து அது கேட்டுன்னு சொன்னாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். நம்ம நடுவில்ன்னு சொன்னோம், அவங்க சென்டர் பேசினாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். என்ன அப்படி எல்லாமே அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல. நம்ம நடுவில்ன்னு சொன்னோம், அவங்க சென்டர்னாங்க. நம்ம வெறும் இடம்னு சொன்னோம், அவங்க எம்டி பிளேஸ்னாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த இங்கிலீஷை நம்ம உச்சரிக்கவேன். நம்ம கணக்குன்னு சொன்னோம், அவங்க மேத்ஸுன்னு சொன்னாங்க. நம்ம ஆங்கிலம்னு சொன்னோம், அவங்க இங்கிலீஷ்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம்ல. அப்போ ஏன் இந்த தேவனுடைய வார்த்தையை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அதை அந்த ஃபார்முலாவை பின்பற்ற முடியவில்லை என்று நான் கேட்கின்றேன். ஏன் இதுக்குள்ளே உங்களுக்கு முழுசாக வர முடியலை? அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக இருக்கக்கூடாது. இந்த மனாசே எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினதுனால மீண்டுமே ராஜா வாக்கினார். நினச்சி பாருங்க, அந்த கட்டத்தை ஜெயிலில் கிடந்தவன் அரசனாயிட்டான். எத்தனை நிமிஷத்தில் நடந்துச்சோ, எத்தனை நாளையில் நடந்துச்சோ தெரியாது. அதே தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம். நானும் ஆராதித்து கொண்டு இருக்கின்றேன். நான் யோசித்து பார்ப்பேன், இந்த மனாசேக்கு இறங்கினவர் எனக்கு இறங்க வேண்டும். ஒருவேளை அது 1 மாசமா அந்த காரியம் நடக்கலையா? ஐயோ 1 மாசம் ஆயிட்ட அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன்,
100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இந்த பாட்டை நான் அதிகமாக படிப்பேன். அதே மாதிரி நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீரே எனக்கு போதும் என்று, இயேசு மட்டும் போதும் என்று நான் போய் நம்பி வந்தேன். 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வெற்றி உறுதிதான். ஏனென்றால் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஃபெய்த்து, என்னுடைய ஃபெய்த்து, என்னுடைய விசுவாசம் உடைய கிருபையினால் எனக்கு நிறையா இருக்குது. இந்த விசுவாசத்தை எனக்குள்ள வச்சது நீங்கள் தான். ஏன் எனக்கு எங்கள் அம்மா வீட்டிலேயே கோயிலுக்கு டெய்லி 4 நேரம் போன்னு சொன்னது யார்? இறைவன் தான். அம்மாவே கேட்பாங்க, என்ன பிள்ளை 4 நேரம் கோயிலுக்கு போகிற? அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் தேவன் என்னை தள்ளிக்கிட்டே இருந்தார். ஓடு கோயிலுக்கு, ஓடு கோயிலுக்கு, ஓடு கோயிலுக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வரைக்கும் அவருடைய வார்த்தை கொண்டு நடத்தி கொண்டு இருக்கின்ற தேவன் உங்களையும் நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அது அவருடைய கிருபை. இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய கிருபை இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. இந்த நிலைமையிலே நானும் என் பிள்ளைகளை இருப்பேன்னு நினைக்காதீங்க. எழும்புங்க. எந்த நோயாக இருக்கட்டும் எந்திரிச்சு உதறி போடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ட்ரெஸ் பண்ணுங்க, சர்ச்சைக்கு போங்க, பைபிள் படிங்க, ஆண்டவர் ஆராதிங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. துன்பம் நம்மை அணுகாது, சோதனை நிலைச்சிருக்காது, டிராஃபிக் ஜாம் இருந்துகிட்டே இருக்காது. அது கேட்டு திறக்கப்படும். அதுக்கு ஒரு பச்சை லைட்டு கடை தான் செய்வான். இப்போ ரெட் லைட் இருக்கா, அடுத்து கிரீன் விழும். சீக்கிரமாக விழாது, இன்றைக்கே விழும். அது நெடுநாளாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த அற்புதத்தை நடக்க செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும், பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களாய் மாற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். வெற்றி நிச்சயமாக உண்டு. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரே நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்காங்களோ, ஒருவேளை ஏதோ ஒரு பாவம், மாம்ச சிந்தை, மாமிச இச்சையின் எண்ணங்கள் போராடி கொண்டு இருக்கின்றதோ, ஏதோ ஒரு கவலை போராடி கொண்டு இருக்கின்றதோ, ஏதோ ஒரு பாரம் அடித்து கொண்டு இருக்கின்றதோ, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிட்டுங்கிற சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களோ, அப்பா நீர் அவர்களை விடுதலையாக்கும். அன்றைக்கி அந்த மனாசே ராஜாவுக்கு அற்புதம் செய்த தேவாதி தேவன் இன்றைக்கே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கே கட்டளையிடுங்கப்பா. நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவி நாமத்தினால இன்றைக்கு ஒரு புதிய வழி திறக்கப்படுவதாக. ஒருவனை பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனை திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. ஒரு புதிய வாசல் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. இயேசுவே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சி மண்டாடுகின்றேன். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைக்கும்படி ஜெபிக்கின்றேன். நாதா, உங்களால் முடியும் அப்பா, முடியும். நீங்கள் அவங்கள சோதிச்சு பார்க்கிங்க. என் கற்பனையை கை கொள்ளுவியா? என் பின்னால் வருவியா? என்னை நோக்கி நீ புகழ்ந்து கொண்டு இருப்பியா? அப்படி நான் சாத்தவங்க கிட்ட வரமாட்டான். எதுக்கு கர்த்தரை புகழணும்? கர்த்தரை புகழ்ந்தா எதிரி கிட்ட வரமாட்டான். அதுக்கு தான் நீ கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருந்தால், நீ கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தால், நோய் என்ற வாதை உன் வீட்டுக்கு வராது. அந்த வாதை வராது. ஆனால் சாத்தான் வரமாட்டான். அவன் திருடுவான், அவன் கொள்ளையடிப்பான், மனசுல சோரை உண்டாக்குவான், தற்கொலையை தூண்டுவான், எரிச்சலை உண்டாக்குவான், பிரிவினை உண்டாக்குவான், ஒருவர் மேல் ஒருவர் குற்றத்தை சுமத்துவான், ஆதாம் ஏவாள் போல. அதனால தான் நம்ம கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நல்ல அரசனை புகழ்ந்தா எதிரியான அரசை கேட்டுக்கிட்டா இருப்பான், ஓடியே போயிடுவான். ஒரு அரசியல் தலைவரை ஒருவர் புகழ்ந்தால் எதிரியான இன்னொரு அந்த அரசியல் தலைவர் அங்கே இருப்பாங்களா? ஓடியே போயிடுவாங்க. அதே போல தான் நமக்கு இருக்கிற விரோதி ஓடியே போயிடுவான். நம்ம இயேசுவை மட்டும் புகழ்ந்து துதிய ஸ்தோத்திரங்களை ஜெபத்தை ஏறெடுத்தால், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அப்படி செய்து இந்த நாளிலேயே மக்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு வெற்றியை கொடுத்துருங்க, எங்களை ஆசீர்வதிங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இந்த கிராஸ் டிவி ஊழிய வளரட்டும், பெருக்கட்டும். இங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.